வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே. திருநீற்று புதன் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுபட்டு இறந்து உயிர்த்த அடையாளமாக அந்த திருநீற்றை, அந்த சாம்பலை நெற்றியில் நாம் அடையாளமாக வரைகிறோம். இன்று அந்த சாம்பல் மனிதத்தின் பலவீனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மனித பாவத்தின் அடையாளமாக இருக்கிறது. மனிதத்தின் குறைகளின் அடையாளமாக இருக்கிறது. மனிதத்தின் இறப்பின் அடையாளமாக இருக்கிறது. அந்த சிலுவை இந்த தவறிய பாவம் செய்த மனிதத்தை மீட்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. ஆக நமது நெற்றியில் வரையப்படுகின்ற அந்த திருநீற்று சிலுவை நமது பாவத்தின் அடையாளமாகவும் இயேசுவினுடைய ரட்சிப்பின் அடையாளமாகவும் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நெத்தியில் திருநீற்று பூசுறது, சாம்பல் பூசுறது, இதெல்லாம் விவிலியத்தில் இருந்து வந்த பழக்கங்கள். முதல்ல தொடக்க நூல் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில், நீ மண்ணாய் இருக்கிறாய், இந்த மண்ணுக்கே செல்வாய் என்று அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை, அதைத்தான் ஒரு காலத்தில் பயன்படுத்தினாங்க. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு போவாய் என்று. பிறகு திருச்சபையினுடைய வழிபாட்டில் அதை மாற்றி மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அந்த திருநீற்றை பூசுகின்ற பொழுது, சாம்பலை நம் மீது தடவும் பொழுது. ஆகையினால அந்த சாம்பல் அந்த தொடக்க நூலில் இருந்து இறப்பின் அடையாளமாக இருக்கிறது, வீழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது, பாவத்தின் அடையாளமாக இருக்கிறது, துன்பத்தின் அடையாளமாக இருக்கிறது, இறப்பின் அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் ஆதாம் ஏவாள் அந்த மண்ணுக்கே போயிட்டாங்க. ரெண்டாவது, இந்த 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 19வது வசனத்தில் தாமார் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தன்னுடைய ஹாஃப் பிரதர், அப்படின்னா மாற்றான் தாய்க்கு பிறந்த சகோதரன் கற்பழித்துறார். கற்பழித்த உடனே அவள் என்ன செய்கிறா, சாம்பலை தலையில் பூசிக்கிட்டு உடைகளை எல்லாம் கிழிச்சு அவளுடைய முகத்தை கரங்களால் புதைத்து அழுகிறாள். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சாம்பல் இழப்பின் அடையாளமாக இருக்கிற, கற்பை இழந்து விட்டேனே என்ற ஒரு அடையாளம். மூன்றாவது, யோபு 42வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் 42 அதிகாரம் ஆண்டவரோட போராடிட்டார். அப்போ ஜெபிக்கிறார். ஜெபித்து எனக்கு மனமாற்றத்தை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நெற்றியில் தடவப்படுகிற அந்த திருநீறு மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. எரேமியா இறைவாக்கினர் அவரும் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகளே, என் மக்களே, சாக்காடை அணிந்து இந்த சாம்பலில் உருண்டு பெறலுங்கள். எதற்கு? மனமாற்றத்திற்கு. மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது அந்த சாம்பல், திருநீர்.
தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். கரங்களை உயர்த்தி மன்றாட்டு ஜெபம். அந்த பாவத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறார். அதில் சாக்காடை அணிந்து அந்த செய்த பாவத்திற்காக சாம்பலை தடவி மன்றாடி ஜெபிக்கிறார். ஆக அந்த நெற்றியில் பூசப்படுகிற திருநீரு ஜெபிக்க அழைக்கிறது. மகனே, ஜெபிக்க அழைக்கிறது. தவம் இருந்து பசியோடு மன்றாட்டுக்களை எழுப்ப அந்த சாம்பல் நமக்கு அறிவுறுத்துகிறது. யோனா 3வது அதிகாரம் 6வது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நினிவே மன்னனிடம் மக்கள் மனம் மாற வேண்டும் என்று அறிவித்த பொழுது உடனே அவர்கள் எல்லாம், சிறு குழந்தை முதல் எல்லா மக்களும் மிருகங்களும் எல்லாம் தவம் இருந்து சாக்காடை அணிந்து அந்த சாம்பலில் உட்கார்ந்து அவங்க மனம் மாறுகின்ற ஒரு அடையாளம்தான் இந்த திருநீற்று, இந்த சாம்பல். பிறகு மக்கேவியர்களுக்கு எழுதிய திருமுகத்தில் 1வது மக்கேவியர்கள் 3வது அதிகாரம் 47, அவர்கள் போருக்கு போகின்ற பொழுது சாம்பலை தலையில் தடவி சாக்காடையில் அணிந்து அவர்கள் ஜெபிப்பார்களாம், கரங்களை உயர்த்தி. எதற்கு? போரில் சக்தியும் வல்லமையும் கிடைப்பதற்காக. போராட வேண்டுமா? நெற்றியிலே இந்த திருநீற்று திலகத்தை இட்டு அந்த சக்தியும் வல்லமையும் அந்த சிலுவையிலிருந்து உனக்குள் இறங்கும். அந்த சக்தியோடு உன்னுடைய பாவத்தின் படைகளை நிர்மூலமாக்க முடியும் உன்னால். அதான் இந்த மக்கபேயர்கள் சொல்லுகின்றது. எஸ்தர் புத்தகம் 14வது அதிகாரம் 1:13, அவன் ஒரு அந்நிய தேசத்து அரசனை மணந்திருக்கிறாள். அந்த அந்நிய தேசத்தின் தளபதியும் அவரும் சேர்ந்து இஸ்ராயேல் மக்கள் அனைவரையும் அழித்து ஒழிக்க எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவளுக்கு தெரிந்த ஒரே வழி மன்றாட்டு. பெரிய இளவரசி, அழகான இளவரசி, அழகிய உடை உடுத்தக்கூடிய இளவரசி, நறுமல தைலம் பூசக்கூடிய இளவரசி என்ன செய்கிறா? சாம்பலை தலைவில் தடவி அதுக்குள்ள சாணம் நம்ம எரு இருக்கு பார்த்தீங்களா, சாணம், அதை கொண்டு போய் கூந்தலுக்குள்ளே வச்சு நறுமணம் தைல பூசக்கூடிய இடத்துல சாணியை கொண்டு போய் உள்ளே வச்சு சாம்பலை தடவி அப்படி ஜெபிக்கிறா. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அடிமைத்தனம் நீங்க வேண்டுமா? சாம்பலில் திலகமிடுங்கள், சாம்பலால் திலகமிடுங்கள். அந்த சிலுவை உங்களை மீட்கும். பிறகு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம நற்செய்திக்கு வரோம். மத்தேயு நற்செய்தியில் 11வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கெரோசின் நகரே உனக்கு ஐயோ கேடு, பெத்சைதா நகரே உனக்கு ஐயோ கேடு. உங்ககிட்ட பிரசங்கம் வச்சதுக்கு போல நான் போய் அந்த தீர் செய்தவன் ஊரில் போய் பிரசங்கம் வச்சுருந்தா அவங்க எப்பொழுதோ சாக்காடை அணிந்து சாம்பலில் இருந்து மனம் மாறியிருப்பார்கள் அல்லவா என்று அவரும் அந்த சாம்பலில் தான் உட்கார சொல்கிறார், மனம் மாற்றத்திற்கு. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு உயிர்த்த பிறகு நிறையா திருச்சபையின் தந்தையர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு கதை, டெர்டூலியன் 160 225 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கலாம்.
அவர் என்ன சொல்கிறாரு, நாம் பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது சாம்பலில் அமர வேண்டும் என்று சொல்கிறார். ஆகையினால தான் இன்னைக்கு திருச்சபை இந்த சாம்பல் புதனை கொண்டாடுகிறது. 10வது நூற்றாண்டில், இயேசு உயிர்த்த பிறகு 10வது நூற்றாண்டில் தான் இந்த வடக்கித்திய நாடுகளிலெல்லாம் இந்த சாம்பல் பூசுகின்ற பழக்கம் ஏற்படுகின்றது. ரோம் நகரில் அந்த பழக்கம் ஏற்படவில்லை. போப்பானவர் அர்பன் 2வது அர்பன் அதைத்தான் அந்த ரோமாபுரிக்கு கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு திருச்சபை முழுவதும் அது பிரகடனம் செய்யப்படுகிறது. முதல்ல இந்த சாம்பல் யாருக்காக பூசப்பட்டது? பெரும் பாவிகள், கொலையாளிகள், விபச்சார், அந்த திருச்சபைக்கு எதிராக போதித்தவர்கள், இவர்களையெல்லாம் இந்த புதன்கிழமையில் அழைத்து அவர்கள் மீது சாம்பலை தூவி அவர்களை திருச்சபையை விட்டு புறம்பாக்கி அந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளாமல் 40 நாள் 40 இரவு நோன்பு இருந்து பெரிய வியாழக்கிழமை மீண்டும் இவர்களை அழைத்து திருச்சபையோடு ஒப்புரவாக்கி அவர்களுக்கு திருவிருந்து வழங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் 10 நூற்றாண்டுகளுக்கு கழித்து இந்த பெரும் பாவிகள் யாரும் பாவ அறிக்கை பொதுவில் செய்யவில்லை. அதுக்குள்ளே இந்த அயர்லாந்து மடாதிபதிகள், ஐரிஷ் மங்க், அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒருத்தர்கிட்ட பாவத்தை அறிக்கையிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுனால தனிப்பட்ட பாவ அறிக்கை வந்தது. அந்த தனிப்பட்ட பாவ அறிக்கை வந்ததுனால பொதுவில் யாருமே பாவ அறிக்கை செய்வதில்லை. திருச்சபை அனைவரும், திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் பாவிகள், எல்லாருக்கும் சாம்பல் பூசணும், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட நாள் இந்த விபூதி புதன். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம கொஞ்சம் இந்த பசினா என்னன்னு உணர்வோம். பசி கொஞ்சம் சாப்பாட்டை குறைப்போம், கொஞ்சம் குடிக்கிறத விட்டுருவோம், கொஞ்சம் இந்த புகை ஊதுறதை விட்டுருவோம். இந்த ஸ்வீட்டு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம், இந்த படம் பார்க்குறது, டிவி முன்னாடியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பசியில் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை தருவார். ஜெபிப்போம், தனிமையாக ஜெபிப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தனிமையான ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் நம்மளை ஜெபிக்க சொல்கிறார், கதவை அடைத்து கொண்டு. ஆகையினால தனிமையான இடம் இதயம். அந்த இதயத்திற்குள் போய் நான் யார் என்று ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி அந்த இதயத்தை கிழித்து ஜெபிக்கக்கூடிய நாள் தவக்காலம். பிறகு கொஞ்சம் கொடுப்போம், இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம்? 4 பேருக்கு கூப்பிட்டு சோறு போடுவோம், 4 பேருக்கு துணி வாங்கி கொடுப்போம், 4 பேருக்கு தண்ணி குடிக்க கொடுப்போம், 4 பேருக்கு இருக்க இடம் கொடுப்போம். ஓகே, இப்படி தான் நம்முடைய தவக்காலம் இருப்பதை எல்லாரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறது. பிறகு இந்த விவிலியத்தையே தொடாதவங்கள்லாம் இந்த 40 நாளும் இந்த விவிலியத்தை எடுத்து குறிப்பாகவும் சிறப்பாகவும் 4 நற்செய்தியில் வருகின்ற இயேசுவினுடைய பாடுகளை வாசித்து தியானித்து மனம் மாற இந்த 40 நாளும் 40 இரவும் உங்களை அழைக்கிறது. பிறகு இந்த கோயிலுக்கே போகாதவங்க, கோயில் பக்கமே எட்டி பார்க்காதவங்கள்லாம் தயவுசெய்து இந்த சிலுவை பாதை நடக்கும், திருப்பலி நடக்கும், ஆராதனை நடக்கும், பாவசிங்கத்தனை நடக்கும், பிறகு இந்த தியானம், தவக்கால தியானம் நடக்கும். அதுலையாவது உட்காந்து கொஞ்சம் மனமாற அழைக்கின்ற நாட்கள் இந்த தவக்காலம். பிறகு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா சாயந்தரம் அலையாக கூட்டம் வரும் இந்த திரு சிலுவை பாதைக்கு. அந்த திரு சிலுவை பாதையில் ஆண்டவரோடு ஐக்கியமாகி நம்முடைய பாடுகளை அவரோடு பாடுகளோடு இணைத்து அவரோடு உயிர்க்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த தவக்காலம். பிறகு உங்கள் பங்கில் சிறப்பு தியானங்கள்லாம் இருந்தால் போங்க, அதுக்கு ஒரு தண்ணி வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு சில பழம் வாங்கி கொடுங்க.
பசிக்கிறவங்களுக்கு அதுதான் தவக்காலம். பிறகு தனியாக கொஞ்சம் புக்கெல்லாம் வாசிக்க கற்றுக்கணும். இந்த டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆன்மீக புத்தகங்களை எல்லாம் எடுத்து வாசிக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த தவக்காலம். பிறகு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த திருநீர் பழைய அந்த குருத்தோலை காஞ்ச பிறகு அதை உங்கள் வீட்டில் நீங்கள் கோயிலுக்கு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதை கொளுத்தி அதில் சாம்பல் உருவாக்கி அதை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அடையாளமாக, நீ இப்படி தான் இருக்கிற, ஓகே, இந்த சாம்பலாக தான் போகிற, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இந்த தவக்காலம். பிறகு ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களுக்கும் கரங்களை உயர்த்தி நன்றி கூறுகின்ற நாட்கள் இந்த தவக்காலம். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் உங்களை மனமாற்றத்திற்கும் அழிவிலிருந்து மீட்கவும் அந்த நெற்றியில் வரைகின்ற சாம்பலின் சிலுவை உங்களை மீட்பதாக. ஆமென்.